சீரராஜ் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அருள்மிகு ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் திருக்கோயில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சன்னதி பொறுப்பாளர் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீமான் பகுலாபுரன் சுவாமிகளே, கோவில் அர்ச்சகர் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ திருவாய்மொழி பிள்ளை திருமலாச்சாரி சுவாமிகளே, ஆழ்வார் திருநகரி மதுரகவி ஆழ்வார் பரம்பரை மதுரகவி அண்ணாவியார் சீனிவாசாச்சாரி சுவாமிகளே, ஸ்ரீ வைஷ்ணவ இளஞ்சிங்கம் பிரசன்ன ஸ்ரீனிவாசன் அவர்களே, திரு மகராஜன் பிள்ளை அவர்களே, இங்கு அமர்ந்துள்ள ஸ்ரீ வைஷ்ணவ மகனீயர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மாறுவார், நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நேற்று அறிவித்திருந்தபடி இன்று கருடனும் அன்னமும் என்ற தலைப்பிலே சில ஸ்ரீ வைஷ்ணவ செய்திகளை உங்கள் முன்பு சமர்ப்பிக்க இருக்கிறேன். இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுக்க காரணம், திரு பிரசன்னா சீனிவாசன் அவர்கள் கருட வாகனம் ஆழ்வார் திருநகரியில் ரொம்ப பிரசித்தம். இதுக்காக அமெரிக்கா இங்கிலாண்டிலேருந்தெல்லாம் லீவ் போட்டு வருவாங்க. அதனால் கருட வாகனம் அடுத்து வர அன்ன வாகனம் பற்றி ஏதாவது கொஞ்சம் பேசினா தேவையில்லை அப்படின்னார். அதுக்கு என்ன பேசலாமே, பெரியவாள் புஸ்தகங்கள் கணக்கெல்லாம் எழுதி வச்சுருக்கா. பேசவும் கேட்கவும் நமக்கு தான் மனசு வேணும், பேசலாம்னு. கருட வாகனம் அப்படின்னு ஒரு விசேஷமான உற்சவம் நடைபெறுது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லேயும். அது என்ன காரணம்? பெருமாளை தூக்கி கருடன் மேலே வச்சு கொண்டு வராங்களே, என்ன காரணம்? அன்னத்தின் மேலே தூக்கி வச்சு கொண்டு வரா. அன்னம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். பகுலாபுரன் சுவாமி சொன்னார், இன்றைக்கி நாங்கள் அன்னம் ததி ஆராதனை பண்ணுறோம், இன்றைக்கி பார்த்தா அன்னம் பற்றி பேசுகிறீங்கல்ல. அன்னம் அந்த அன்னம் ஒன்று, இந்த அன்னம் பறவை, கருடன் போலே பறவை. சாமினா ஏதாவது ஒரு வாகனத்தின் மேலே உக்காந்து வரணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அதனால செய்கிறாங்க அப்படின்னு ஜனங்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நினைப்பில் தப்பு இல்லை. இப்போ கேள்வி என்னென்னா, வாகனம் இல்லாமல் பெருமாளால் பறக்க முடியாதா, நடக்க முடியாதா, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போக முடியாதா? வாகனம் இல்லைன்னா பெருமாளால் செயல்பட முடியாதான்னு ஒரு கேள்வி வருது. அப்போது கொஞ்சம் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்குள்ளே ஆழமாக போனால் இந்த விஷயம் தெரியும். கருடன் என்பவன் ரிக்கிஜு சாம மதுரவனம் என்ற 4 வேதங்களுக்கு அதிதெய்வம், வேத புருஷன். 4 வேதமே ஒரு வடிவாக கருடாழ்வாராக உருப்பெற்றது என்பார்கள். அன்னம் என்பது பிரம்மாவுக்கு ஞான உபதேசம் பண்ணுவதற்கு பெருமாள் எடுத்த ஒரு அவதாரம், ஹம்சாவதாரம். இந்த 2 பறவைகளையும் வாகனமாக காரணம் என்ன? இதில் ஒரு தத்துவம் இருக்குது. பூர்வாச்சாரியார்கள் என்ன நினைத்தார்கள்? பெருமாளை வேத சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும்.
இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக உற்சவ தினங்களிலே ஒரு நாள் கருடன் மீது எம்பெருமான் எழுந்தருளி வர வேண்டும். வேத சிரஹா பெருமாளுக்கு பேர், வேத சிரோமணி. வேதங்களை முறைப்படி படித்துத்தான் பகவானை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமே தவிர நம் பகுத்தறிவினால் தெரிந்து கொள்ள முடியாது. இதே போல அன்னவாகனம் அம்சம் என்பது ஞானஸ்வரூபம். அங்குடும் பகலும் கன்றுயிலறியான் கண்ணனே கைகளால் இறையும் சங்கு சக்கரங்கடன் கைகூப்போம் தாமரைக்கு நன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் திருநிலங்கைதொடாயிருக்கும் செங்கையல் பயனே திருவரங்கத்தால் இவரது ரத்தம் செய்யினாயே உன்னன் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு நான் முகந்தன்னொடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின் ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரே. உய்யகொண்டார் பிரசாதம். குடிங்குடி கிடந்து பரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தயன் திந்தையகங்கழியாது என்னையாள் வா எனக்கருளி நறிந்த சீருலகம் மூன்றுடன் வியப்பா நாங்கள் கோத்தாடி நின்னாற்பா பளிங்கனின் மகிழின் பவளம் போல் கனிவாய் சிவப்பா நீ காணபாராயே நகரமும் நாடும் பிறவும் தேர்வே நானனக்கில்லையன் தோழி மீர்காள் சிகரமணி நடுமாட நீடு தெந்திரிப்பேரையில் வீற்றிருந்தா மகர நெடும் குலைக்காதன் மாயன் நூத்துவர் என்னும் அங்க நூத்தா நிகரில் மகிழ் வண்ணன் நேமியான் என் நஞ்சம் கவர்ந்தனை ஊழியானே. நன்றி. அன்னத்துக்கு வடமொழியிலே ஹம்சஹா ஹம்சம் என்று சொல்லுவார்கள். மொழி வல்லுநர்கள் சோகம் என்ற சொல்லே அன்னம் ஹம்சக என்று மாறியது என்பார்கள். சக அவன் ப்ளஸ் அகம், அகம் என்றால் நான், அவனே நான், அகம் பிரம்மாஸ்மி, சோ அகம் என்பதை அப்படி திருப்பி போட்டால் ஹம் சஹா என்று வருகிறது. பகவானை பற்றிய ஒரு அத்வைதமான ஒரு பாவனையை அது உணர்த்துகிறது. இமயமலை மானசரோவரிலே அன்னங்கள் இரண்டு, ஒன்று ஜீவாத்மா ஒன்று பரமாத்மா சஞ்சரிக்கின்றன. பரமாத்மாவாகிய அன்னத்துக்கு அவிஜ்ஞாதா என்று பெயர், அறிய முடியாதவன் என்று. அப்போது பகவத் கிருபையினாலே அவன் கொடுக்கிற ஞானத்தினால்தான் பகவானை அறிய முடியும் என்பதை உணர்த்துவதற்கு அன்னத்தின் மீது ஒரு நாள் உற்சவம், வேதங்கள் மூலம்தான் பெருமாளை அறிய முடியும் என்பதற்கு கருடாழ்வார் மீது ஒரு நாள் உற்சவம் என்று இரண்டு உற்சவங்கள். சரி, உற்சவத்தின் போது அன்னத்தின் மீதும் கருடன் மீதும் பெருமாள் வரதை பார்த்து ஜனங்கள் சாஸ்திரங்கள் மூலமாகவும் ஞானம் மூலமாகவும் தான் பெருமாளை அறிய முடியும் என்று உணர்ந்து கொண்டார்கள். சந்தோஷம். இப்போ வேதத்தை யார் படிக்கிறது? இன்றைக்கி காலம் இருக்கிற இருப்பில் வேதத்தை மனப்பாடமாக சொல்கிறவாழ்ல கூட அர்த்தம் புரிஞ்சு சொல்கிறவா கொஞ்சம் பேர் தான். ஹம்சாவதாரத்தில் ஞானத்தை யார் புரிஞ்சுக்கிறது? இந்த கஷ்டத்தையெல்லாம் பார்த்தார் இந்த நம்ம ஆழ்வார் திருநகரியிலே அவதாரம் பண்ணின நம்ம ஆழ்வார். அவர் என்ன பண்ணார்? வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உபனிஷதங்களையும் சாறு பிழிந்து சாமவேத சாரமான திருவாய்மொழியினுடைய முதல் திருவாய்மொழியாக 10 பாசுரங்களாக அடுக்கினார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் என்று தொடங்கும் இந்த பதிகத்திலே சொல்லப்படும் விஷயம் என்ன? பகவானை பற்றிய வர்ணனை. உங்களுக்கு சம்ஸ்கிருத வேதம் படித்து புரிஞ்சிக்க முடியாது. அதனால் ஆண் பெண் அனைத்து வர்ணத்தாரும் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் மொழியிலே அந்த வேதத்தின் சாரத்தை பிழிந்து தருகிறேன் என்று 10 பாசுரங்களாக வைத்தார். கருடமும் அன்னமும் என்ற தலைப்பிலே
இன்றைக்கி அந்த 10 பாசுரங்களை விளக்கினால் அது தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கும். வேதங்கள் மூலமாக பெருமாள் எப்படி விளக்கப்படுகிறார் என்பதை நம்மாழ்வார் பாடி காட்டியிருக்கிறார். இந்த 10 பாசுரம் மனப்பாடமாக தெரியாதவங்க யாரும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதன் பொருள் உணர்ந்தவர் யார்? அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன? 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி ஈடு எல்லாம் படிச்சுட்டு இது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்ட்டு பக்கங்களை ஒதுக்கிறவா தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதனால் கருடன் நமக்கு உணர்த்துவது என்ன, அன்னம் நமக்கு உணர்த்துவது என்ன என்பதை நம்மாழ்வார் எடுத்து காட்டியபடி இந்த முதல் 10 பாசுரங்களுக்கு விளக்கம் சொல்லி இன்று அமையலாம் என்று வந்திருக்கிறேன். பாசுரங்கள் கடினமாக இருக்கும். ஆனால் இவ்வளவு காலமாக கடினமான பாசுரங்கள் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளியாச்சு. இன்றைக்கி ஒரு நாளாவது வருஷத்தில் ஒரு உற்சவம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பாசுரங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். முதல் பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதிநலம் அருளினன். மயர்வர மதிநலம் அருளினன் எவன், அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன், அவன் துயரறு சுடரடி தொழுதுகளின் மனனே என்றான். இதில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், இந்த உலகத்திலே கடவுள் என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறவன் எவன், கருடன் மீது வரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யார் என்று கேட்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன்கிறதுக்கு உலகத்தில் சாதாரணமாக உயர்வரங்கிறதுக்கு 2 விதமாக அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கா. இதற்கு மேலே உயர்வு இல்லைங்கிற அளவுக்கு உயர்ந்தவன், உயர்வு அற உயர்நலம் உடையவன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மற்ற தேவர்களுடைய உயர்வை விட, எல்லாருடைய உயர்வை விட அதிக உயர்வு கொண்டவன் இவன் என்ற ஒரு அர்த்தம். இது 2மே வியாக்கியானங்களில் போட்டிருக்கு. ஆனால் இதை விட சிறப்பான ஒரு அர்த்தம் ஆள வந்தார் சொன்னார். உயர்வு என்ற சொல்லுக்கு வருத்தம் துக்கம்னு அர்த்தம். முயற்சியினால் வரும் துக்கம். சாதாரணமாக ஒருத்தன் இந்திர பதவி அடையணும் அல்லது 33 கோடி தேவர்கள் பதவியில் ஏதாவது ஒரு பதவியில் போய் உட்காரணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு புண்ணியம் செய்யணும், உழைக்கணும், வருத்தப்படணும், துக்கப்படணும். அந்த உயர்வு அற உயர்நலம் உடையவன். அப்படியெல்லாம் உபாசனை பண்ணியோ தவம் பண்ணியோ உயர்வை அடையாமல் இயல்பாகவே அநாதிகாலமாக உயர்வை உடையவன் உயர்நலம். உயர்நலம்ங்கிறது வினைத்தொகை. ஊறுகாய் மாதிரி, ஊறிய காய், ஊறுகிற காய், ஊறப்போகிற காய். நலம் உயர்ந்துக்கிட்டே போகும். கம்பேரிட்டிவாக பேசும்போது எவ்வளவு நலம் பெருசாக சொன்னாலும் அதை விட பெருசு. அவன் யார்? அவன் மயர்வர மதிநலம் அருளினன். அவன்தான் எனக்கு தமசு இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், ஐயம் திரிவர அனைத்து ஞானத்தையும் வழங்கினவன். மயர்வர மதிநலம் அருளினன். மயர்வு என்றால் தமோகுணம், அஞ்ஞானம். அதே வரி இன்னொரு தடவை சொல்லுங்கோ. மயர்வர மதிநலம் அருளினன் எவன், அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அவன் அயர்வு என்றால் இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் ஆயுஷு முடிவு உண்டு, தோல்வி உண்டு, ஜயம் உண்டு. இவர்களுக்கு அந்த அயர்வெல்லாம் இல்லை. நித்திய சூரிகள், சங்காழ்வார், சக்கரத்தாழ்வார், அனந்த ஆதிசேஷன் முதலியோர். அந்த அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதி அவன். அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன், அவன் துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே. அவன் திருவடிகளை தொழுதால் துயர் அரும் என்கிறாரே. என்ன துயர் அப்படின்னா, நம்ம கஷ்டம் தீரும்னு உலகத்தில் சொல்லின்னு இருக்கா. ஆனால் நாமெல்லாம் இந்த உலகத்தில் அஞ்ஞான வசப்பட்டு கிடக்கிறோமேனு அவன் ஒரு துயர் உற்று கொண்டுக்கிறான், துயர் அடைஞ்சிருக்கிறான். அந்த துயர் அரு சுடரடி. நீங்கள் பெருமாள் திருவடியை தொழுது அதனால் ஞானம் பெற்று அஞ்ஞானம் நீங்கினால் அதனால் அவன் துயர் நீங்குது, அவன் சந்தோஷப்படுறான்.
ஒரு மகனுக்கு நோய் தீர்ந்தால் தகப்பனுக்கு சந்தோஷம். அதனாலே நம் துயர் அறுவதாலே தன் துயர் அறக்கூடிய எம்பெருமான் பெருமாளுடைய சுடரடி ஒளி மிகுந்த திருவடி தொழுது எழு. தொழாமல் வீழ்ந்து கிடக்கிறாய் அஞ்ஞானத்திலே பள்ளத்திலே வீழ்ச்சியிலே, தொழுவதனால் வாழ்ச்சி அடைவாய் உயர்வடைவாய், தொழுது எழு என் மனனே. தன் மனதை பார்த்து சொல்கிறார். எப்போவுமே நம்மாழ்வார் அறிவுரைகள் கூறும்போது உலகத்தை பார்த்து சொல்ல மாட்டார், நம்ம பார்த்து சொல்ல மாட்டார். அடே ஞானம் கெட்டவர்களே, மண்டுகங்களே, முட்டாள்களே நம்மளை பார்த்து பேசவே மாட்டார். தன் நெஞ்சுக்கு தான் சொல்லிக்குவார். அப்போ தான் பிரச்சனை இல்லை. என் மனமே, இவ்வளவு காலம் அவனை மறந்திருந்தாய், இன்று அவனை நினைக்க தொடங்கிவிட்டாய். எனவே என் மனம் என்று உரிமை கொண்டாடி நீ உயர்வாயாக. அப்போது இது ஒரு வேத ரகசியம். பகவான் தன்னை காட்டி கொடுத்தாலே ஒழிய, அவன் திருவடிக்கருணை இருந்தாலே ஒழிய வாழ்ச்சி இல்லை, உயர்வு இல்லை, மோட்சம் இல்லை. அந்த வேத ரகசியத்தை இங்கே வைக்கிறார். சும்மா அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். நான் யோகம் பண்ணுறேன், ரிஷி ஆகிறேன்னு பேசாமல் அவன் காலில் விழுந்துருங்கோ. பகவத்கீதையில் கண்ணன் சொன்னால், நான் போட்ட முடிச்சை என் காலை கட்டினாலே ஒழிய அவிழ்க்க முடியாது. ஒரு தூக்கணாங்குருவி கட்டிய கூட்டே மனிதனால் அவிழ்க்க போகாது. அது 2 கை இல்லாமல் கட்டின, மூக்கினால் கட்டின அந்த கூட்டை நாம் கரெக்டாக பிரிக்க முடியாது, உடஞ்சி போயிடும். ஆனால் இந்த மாயா பிரபஞ்சத்திலே பகவான் போட்ட இந்த முடிச்சு, இந்த அஞ்ஞான முடிச்சு, அதை நம்மால் வைக்க முடியாது. அதை முடிச்சு போட்டவன் எவனோ அவன் காலில் விழுந்து அவன் கருணையினால் தான் நீங்கள் பெற வேண்டும். அப்போ 4 வேதங்களும் எதை சொல்லுகின்றன? அவன் அருளாலே அவன் தாளை வணங்க வேண்டும். அவன் கிருபையினாலே தான் நீங்கள் இந்த அஞ்ஞானத்திலிருந்து மீள முடியும். இது முதல் வேத ரகசியம். அடுத்தது, இதுக்கு மேலே வர்ற பாடல்கள்லாம் கொஞ்சம் தமிழ் யாப்பிலக்கணத்தில் சர்க்கஸ் பாடின மாதிரி இருக்கும். மனநகம் மலமர மலர்மிசை எழுதரும் மனநுணர் வளவிலன் பொறியுணர் வளவிலன் இனநுணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநீலன் எனனுயிர் மிகு நரை இளனே. சாதாரண தமிழை எப்படி திரு போஸ் சார் அவர்களுக்கு நன்றி. மனநகம் மலமர மலர்மிசை எழுதரும் மனன் உணர் வளவிலன். இதை நீங்கள் உக்காந்து வீட்டில் போய் ஒரு மூலையில் ஈடு வியாக்கியானம் எதுவும் இல்லாமல் அர்த்தம் புரிஞ்சு பாருங்கள், ஒன்றும் புரியாது. இதில் யோக சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. யமம் நியமம் ஈஸ்வர பிரணிதானா பிராணாயாமம் என்று ஒரு 8 அங்கங்கள் உள்ள யோக சாஸ்திரத்திலே சொன்ன ஒரு மன அடக்கத்தை கடைபிடித்து யோகம் செய்தால் இந்த ஜீவாத்மாவானது எப்படிப்பட்டது என்று உணரலாம். கவிழ்த்து வைக்கப்பட்ட தாமரை மொட்டு போல் இருக்கக்கூடிய இந்த இதயமானது அப்படியே உங்கள் யோக பயிற்சினாலே மெல்ல 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 நிமிர்ந்து மலர்ந்து தாமரையாய் விரியும். அப்போது உங்கள் இதயத்துக்குள் இருக்கிற ஆத்மாவின் தன்மையை உணர்வீர்கள். இது யோக சாஸ்திரம். இங்கே நம்மாழ்வார் சொல்கிறார், அந்த மாதிரி யோக சாஸ்திரத்தினால பெருமாளை பார்க்க முடியாது. உங்கள் ஆத்மாவை வேணால் பார்க்கலாம், பகவானை பார்க்க முடியாது. மனநகம் மலமர, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அஞ்ஞானம் நீங்க, மலர் மிசை எழுதரும், இதய கமலத்திலே இருக்கக்கூடிய அது மெல்ல மெல்ல அப்படியே நிமிருது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்றார் வள்ளுவர். இதயத்தை கமலமாக சொன்னார்கள். மனன் உணர் வளவிலன், அப்படி மனசாலே அறியக்கூடிய பரம்பொருள் இல்லே பகவான். பொறி உணர் வவையிலன், பொறினா இந்த கண்ணு காது மூக்கு முதலிய இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களாலேயும் அறிய முடியாது. இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநிலன்,
இப்படிப்பட்டவன் என்று அறுதியிட்டு இவனுக்கு இணையானவன் என்று ஒருவனை உதாரணம் காட்டி இவனுடைய உயர்வினை விளக்க எதிர்காலத்திலையும் இல்லை, நிகழ்காலத்திலையும் இல்லை, கழிந்த காலத்திலையும் இல்லை. எதிர் நிகழ் கழிவினும் இனன் இலன், இவனுக்கு இணையானவன் இல்லை. எனன் உயிர் மிகு நரை இளனே, அவன் எனக்கு உயிர் போன்றவன், அவனுக்கு இணையானவன் இல்லைன்னா அவனை விட உயர்ந்தவன் இருக்கிறானா? இல்லை. ஒப்பாரும் இல்லை, மிக்காரும் இல்லை. இது வேதத்திலே ஏகமேவ அத்விதீயம் என்று சொல்லப்படும் வாசகத்தை பாசுரமாக்கினார். ஏகமேவ அத்விதீயம், அவன் ஒருவனை, அவனுக்கு இணையானவன் வேறொருவன் இல்லை என்கிறபடி இருக்கக்கூடியவன் என்ற கருத்தை இப்படி சொன்னார். வேதத்தில் ஏகமேவ அத்விதீயம்னு சொல்லிட்டு போனதில் ஒரு பிரச்சனை வந்து போச்சு. அத்வைதி என்ன பண்ணால், பகவானை தவிர வேறு பொருளே இல்லை, அவன்தான் எல்லான்ட்டான், மாயாவாதி. இதடா வம்புன்ட்டு விளக்கி சொல்லிட்டார் 4 வரியில் தமிழில். இது அடுத்த வேத ரகசியம். கருடனையும் அன்னத்தையும் நீங்கள் இப்படி தான் பார்க்குறீங்க. 3வது, இளன் அது உடையன் இது என நினைவறியவன். அவனை பற்றி சொல்லும்போது அவனுக்கு இது இருக்குது இது இல்லைன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ண முடியாது. இப்போ உலக மகா கோடீஸ்வரர்களை சொல்லும்போது அவர் 100 கார் வச்சுருக்கார், இவர் 200 பிளேன் வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போதே உங்களை அறியாமல் ஒன்று சொல்கிறீங்க, அவர் 100 காருக்கு மேலே இல்லை, 200 பிளேனுக்கு மேலே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதனால் பகவானை பற்றி சொல்லும்போது அவனுக்கு இது சொத்து அது சொத்துன்னு சொல்ல முடியாது. எதை சொத்துன்னு சொன்னாலும் அப்போ மற்றதெல்லாம் சொத்து இல்லையான்னு வரும். அதனால இளன் அது உடையன் இது என நினைவறியவன், இது இல்லாதவன் இது இருக்கிறவன் என்று அவனுடைய உடைமை பொருள்களை வைத்து சொல்ல முடியாது. அவர் 6 அடி உயரம் ஆனால் நிறம் கருப்பு அப்படின்னு ஒரு ஆளை சுட்டி சொல்லலாம். அந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கிறது இது இல்லாதது இதுன்னு சொல்ல முடியுமானா முடியாது. நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன், பூமியிலும் ஆகாசத்திலும் உருவுள்ளவனாகவும் உருவமில்லாத அருவமாகவும் இருக்கிறவன். அதாவது இங்கே தொட்டு உணரக்கூடிய பஞ்சபூதமயமான இந்த பிரகிருதி மயமான இந்த உலக வடிவாகவும் அவன் இருக்கிறான். அருவமாக கண்களுக்கு பார்க்க முடியாத ஆகாசம் தாண்டிய உலகங்களிலும் இருக்கிறான், அது அருவினன். புலனோடு புலநலன், ஐம்புலனுக்குள்ளே இருக்கிறான், ஆனால் ஐம்புலனாலே தாக்கப்பட மாட்டான், அதனுடைய ஆளுகைக்கு அவன் உட்பட மாட்டான். கண்ணுக்குள்ளே அவன் இருப்பான், ஆனால் கண்ணு நம்ம காலை வாரி விடும். பார்க்கக்கூடாததை பாருங்கும், கேட்கக்கூடாததை கேளுங்கும் காது, சாப்பிடக்கூடாததை சாப்பிடுங்கும் வாய். ஆனால் அவங்கிட்ட இந்த கண்ணு காது மூக்கு முதலிய இந்திரியங்களுடைய ஜம்பம் செல்லாது. புலனோடு இருப்பான், ஆனால் புலன் அலன், அவன் புலன்களாலே பாதிப்படைகிறவன் இல்லை. ஒளிவிலன், அவன் இல்லாத பொருளே இல்லை. பரந்த அந்நலனுடைய ஒருவனை நணுகினம் நாமே, எங்கும் அவன் இல்லாத இடம் என்று சொல்ல முடியாது பறந்து கிடக்கும் அவனுடைய திருவடிகளை நான் சரண் புகுந்தே நணுகினம் நாமே. நாம் அப்படிங்கிறது இங்கே உளப்பாட்டு பன்மை. நாம் சில சமயத்தில் தனியாக ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு நம்மளை பற்றி பேசும்போது நாம் நாளைக்கு என்ன செய்யலாம், திண்டிவனம் போகலாமா, பாண்டிச்சேரி போகலாமா அப்படின்னு நாம எத்தனை பேர் அப்படின்னா, நான் என் மனசு, அந்த ரெண்டையும் சேர்த்து நாம் பன்மை, உளப்பாட்டு பன்மை. அவர் சொல்கிற நணுகினம் நாமே, நாம் அப்பேற்பட்டவனை சரணடைந்தேன். இதில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது? கண்ணுக்கு புலனாகிற வஸ்துக்களும் அவனே, கண்ணுக்கு புலனாகாத நுட்பமான சூக்ஷ்மமான வஸ்துவும் அவனே, புலன்களாயிருந்து செயல்படுத்துபவன் அவனே, புலன்களால் பாதிப்படையாதவன் அவனே, அவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை என்ற சர்வ வியாபகத்துவம், சர்வ சுவாமித்துவம்,
சொல்லப்பட்டது. நீங்கள் வியாக்கியானத்தை மணிப்பிரவாளத்தில் படித்தீங்கன்னா, மணிப்பிரவாளம்னா 2 மொழி கலந்தது, சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்து வரும். ஸ்ரீஹப்பதியாய் அகிலஹேய பிரதிநீகனாய் அவாப்த சமஸ்த காமனனாய் இப்படி சொல்லிட்டே போவாங்க. நம்ம 4 வரி படிச்சுட்டு புத்தகத்தை கீழே வச்சுருவோம். அப்பா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் அதுக்கு தான் நம்மாழ்வார் என்ன பண்ணார், அதை பூரா உடைச்சி தமிழ் எழுதுகிறாருங்க. எல்லா விதமான அமங்கலங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கிறவன், புலனோடு புலனலன் ஒளிவிலன் பரந்தவன் சர்வ வியாபி. அப்போ உபனிஷதங்களில் வேதங்களில் புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கிற அளவு ஆக்குறார். உபனிஷதங்களில் ஒரு பிருகதாரண்யக உபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு சுவாரஸ்யமான பகுதி, யாக்ஞவல்கியருக்கும் கார்கி என்ற ஒரு வேத வித்வாம்சனிக்கும் சம்பாஷணை. ஜனக மகாராஜாவுடைய திவ்ய சதசிலே போட்டி நடக்குது. அங்கே இருக்கிறவங்களில் உயர்ந்த ஞானி யார் அப்படின்னு கேள்வி. அப்போ யாக்ஞவல்கியர் தான் சிறந்த ஞானின்னு அங்கே இருக்கிறவெல்லாம் சொல்கிறார். இந்த கார்கி என்ன பண்ணுறா, யாக்ஞவல்கியர்கிட்ட போய் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு வந்தாலும் பதில் சொல்லிட்டான்னா இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அவன் தான் பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி, யாக்ஞவல்கியரே உண்மை நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, கேள் கார்கி. இந்த சாப்டருக்கு பேர் கார்கி வித்தை. கார்கி வித்தை மேல் நாட்டில் வெள்ளைக்காரன் பூரா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கான், நமக்கு தான் தெரியாது. அதில் அவ கேட்குறா, இந்த உலகத்திலே இறைவன் எப்படி கலந்திருக்கிறான், எங்கும் வியாபித்திருக்கிற இந்த உலகத்திலே இறைவன் எப்படி கலந்திருக்கிறான் சொல்லும் பாரும். யாக்ஞவல்கியர் ஒரு சனங்கூட யோசிக்கலை. என்ன பதில் சொன்னார், ஒரு வஸ்திரத்திலே குறும்பாவும் நெடும்பாவும் நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பது போல இவ்வுலகமெங்கும் பகவான் குறும்பாவாகவும் நெடும்பாவாகவும் நிறைந்திருக்கிறான். ஒரு துணி எடுத்திங்கன்னா இப்படி நீளவாக்கில் ஒரு நூல் போகும், அகலவாக்கில் ஒரு நூல் போகும். அது மாதிரி இந்த உலகம் பூரா அவன் குறுக்கும் நெடுக்குமாக இருக்கான், அவன் இல்லாத இடம் இல்லை அப்படின்னு யாக்ஞவல்கியர் சொன்னார். உடனே அந்த கார்கி அம்மா என்ன பண்ணிச்சு, மகாராஜாவை பார்த்து, மகாராஜா இந்த ஆளுக்கு நிகரான ஞானி யாரும் இல்லை, இந்த ஆளுக்கு தெரியாத வித்தை எதுவும் இல்லை என்று சொல்லி அமர்ந்து விட்டாள். இது கார்கி வித்தை. இதை படிக்கிறதுக்கு மாதக்கணக்காக எடுத்துக்குவாங்க, வருஷக்கணக்காக எடுத்துக்குவாங்க. அப்பேற்பட்ட விஷயத்தை ஒரு சிம்பிள் பாசுரத்தில் போட்டு போயிட்டார். அதான் கருடனும் அன்னமும். அடுத்த பாசுரம், நாம் அவள் இவள் உவள் அவள் இவள் உவள் எவள் தாம் அவர் இவர் உவர் அது இது உது எது வீமவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய்கின்ற அவர். இந்த காலத்து பள்ளிக்கூடத்து பசங்களை இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுறான்னா, அவள் இவளுங்கிறான், அப்புறம் அது இது உது கது குதுன்னு போயிடலாம். அவனுக்கு முறைப்படி சொல்ல வர மாட்டேங்குது. இவர் சொல்கிறாரு, இந்த உலகத்திலே நாங்கள் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் அவன் திருமேனி தான். அவன் இவன் உவன். அவன்னா தூரத்தில் இருக்கிறவன், இவன்னா கிட்டத்தில் இருக்கிறவன், உவன்னா நடுவில் இருக்கிறவன். இந்த உவன்கிற வார்த்தையே இப்போ வழக்கொழிஞ்சு போச்சு. இந்த மஞ்சள் சடகாரன் ஒருத்தர் நிற்கிறான் பார்த்தியான்னு, யார் இந்த அவனா இல்லை இவனான், 2 பேர் போட்டிருக்காங்க. அவன்னா தூரத்தில் நிற்கிறவன், இவன்னா கிட்டத்தில் நிற்கிறவன். அவன் சொல்கிறான் இந்த 2 பேரும் இல்லை, இந்த நடுவில் நிற்கிறான் பாரு உவன். அப்போ அவன் இவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள் என்று ஆண்பார் பெயர் சொல் பெண்பார் பெயர் சொல் எல்லாவற்றாலும் குறிக்கப்படுகிறவன் அவனே.
பரமாத்மாவை தான் நம்ம இப்படி சொல்கிறோம், அவன் இவன். தாம், அவர், இவர், உவர், அது, இது, உது, எது, எதுன்னு கேள்வி கேட்டாலும் அது அவனை தான் குறிக்கும். அவன் இல்லாத இடம் இல்லையே. அவன் திருமேனியின் பாங்காக ஒரு பகுதியாக இல்லாத ஒரு பொருள் இல்லையே. அதான் சொல்கிறாரு, அது, இது, உது, எது, வீமவை. வீமவைனா அழியக்கூடியவை. இவை, உவை, அவை, நலம் தீங்கவை, அழியாதவை, இங்கே இருக்கிறவை அங்கே இருக்கிறவை. நலம் தீங்கவை, நல்ல பொருள் கெட்ட பொருள். ஆமவை ஆயவை, அதாவது ஏற்கனவே படைக்கப்பட்டது, இனிமே படைக்கப்பட போகிறது. ஆய் நின்று அவரை படைக்கப்பட்டு கொண்டு இருப்பது எல்லாம் அவர்தான். பகவான் தன்னையே படைக்கிறான். உபனிஷத்தில் ஒரு இடம், கடவுள் யார்? அருமையான கேள்வி, எல்லாருமே கேட்குறாங்க. கேட்குறதுக்கு ஆள் இருக்கு, பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு உபனிஷத்து பதில் சொல்லுது. எவன் ஒருவனிலே எல்லா பொருள்களும் தோன்றி, எவன் ஒருவனிலே எல்லா பொருள்களும் நிலை பெற்று, எவன் ஒருவனிலே எல்லா பொருள்களும் லயமாகி சம்ஹாரமாகின்றதோ அவன்தான் கடவுள். கடலிலே அலைகள் தோன்றி அந்த கடலிலேயே வளர்ந்து அந்த கடலிலேயே சங்கமமாகிறது. இந்த உலகமெல்லாம் அவனுடைய திருமேனி மயில் தோகையை விரிப்பது போல தன்னை விரித்து கொள்கிறான். மூலப்பிரகிருதி என்பது அவன் சரீரம்தான். அனந்த கோடி ஜீவாத்மாக்கள் என்பது அவன் சரீரம்தான். இந்த ஆத்மாக்களை இந்த மூலப்பிரகிருதி ஆகிய மாயா பிரபஞ்சத்துக்குள்ளே புகுத்தி நாய், சிங்கம், கரடி, மரம், மனிதன், ஆண், பெண் என்று பலவரையும் படைத்து அவன் உள்ளே புகுந்து விளையாடுகிறான். அப்போ எல்லாம் அவன்தாங்கிறார். அமெரிக்காவுக்கு போயிருந்த போது விவேகானந்தர் ஒருத்தர் கேட்டார், நீ இவ்வளோ பேசுறியே, கேன் யூ டிஃபைன் காட்? கடவுள் யாருன்னு விளக்க முடியுமான்னு. இப்போ நான் சொன்ன உபனிஷத்து வாக்கியத்தை சொல்லிட்டார். எதிலே தோன்றி எதிலே நிலை பெற்று எதிலே லயமாகிறதோ அதுதான் கடவுள். அவன் சொக்கி விழுந்துட்டான். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு கூட எங்களுக்கு அறிவில்லையாப்பா. ஏன்னா மற்ற உலகின் மற்ற மதங்களில் கடவுள் எங்கேயோ வானத்தில் உட்காந்து பார்க்குறாரு அப்படிமா. இவன் தான் சொன்னான் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், அவன் இல்லாத இடமே கிடையாது. சாக்கடையில் இருக்கிறான், சகதியிலையும் இருக்கிறான், புழுவுக்குள்ளே இருக்கிறான், பூச்சிக்குள்ளே இருக்கிறான், பேய்க்குள்ளே இருக்கிறான், பிசாசுக்குள்ளே இருக்கான். அவன் இல்லாத இடம் இல்லை. அந்த தத்துவத்தை, உபனிஷத் தத்துவத்தை இந்த பாசுரத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்து பாசுரம் 5. இதெல்லாம் விளக்கி எழுதுகிற வியாக்கியானங்களில் பயங்கரமாக மேற்கோள்கள் காட்டி ஒரு பாசுரத்துக்கும் விளக்கம் சொல்லும்போது எங்கே இன்றைக்கி ஒரு பாசுரம் கூட முடிக்க முடியாத போல் இருக்கே நினைக்கிற மாதிரி அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அவ்வளவையும் நான் இங்கே கொண்டு வந்து ட்ரக் இறக்குனேன்னா இங்கே பாதி பேர் இருக்க மாட்டீங்க, கிளம்பிடுவீங்க. கூடுமானவரை எளிமைப்படுத்தி புரிய வைக்கணும். நம்மாழ்வாரே வேதங்களை வடமொழியில் இருக்கே தமிழில் புரிய வைக்கணுங்கிறதுக்கு தான் அவர் திருவாய்மொழி பாடினார். அப்புறம் அதை நான் இன்னும் கஷ்டமாக்கினேன். இப்படி 5 அவரவர் தம தம தறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடையனின்றனர். தமிழ் எப்படி நாக்கில் விளையாடுது. நம்மாழ்வார் பள்ளிக்கூடம் போனாரா? எம்ஏ தமிழ் எழுதினாரா? யாப்பிலக்கணம் படித்தாரா? எல்லாம் பகவானுடைய அருட்கடாட்சம். அவர் சொல்கிறாரு, இங்கே ஆரம்பத்தில் ஒன்றும் தெய்வம் சேவிச்சாங்களே எம்பெருமான் பரத்துவம் பற்றி, மற்ற தெய்வங்களை பற்றி பேசுகிறார். 33 கோடி தெய்வங்கள் இருக்குது. ஹிந்து சம்பிரதாயத்தை பற்றி கேலி ஒரு பரிகாசம் பண்ணுறவங்க மேல்நாட்டில், ஏண்டா நீங்கள்லாம் ஒரு சாமியாக கும்பிட்றீங்க,
கோடிக்கணக்கில் கும்பிட்றீங்க. ஆம்பளை சாமி, பொம்பளை சாமி, பாதி ஆம்பளை பாதி பொம்பளை, கையில் அருவா வச்ச சாமி, கையில் எலுமிச்சம்பழம் வச்ச சாமி, குடலை கிழிக்கிற சாமி, வெஜிடேரியன் சாமி, நான் வெஜிடேரியன் சாமி, பலி கேட்குற சாமி, பலி இல்லாத சாமி. ஏடா இத்தனை சாமியை கும்பிட்டா செத்த பிறகு எங்கே தாண்டா போவீங்க? உங்கள் ஆத்மாவை 33 கோடி பீஸாக பிச்சு அனுப்புவாங்களா ஒரு இடத்துக்கு? அப்படின்னு மேல்நாட்டில் பரிகாசம். ஆனால் வேதங்கள் என்ன சொல்லுகின்றன? 33 கோடி தெய்வங்கள் எதற்காக? 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி குமாரர்கள், இவர்கள் தலைமையில் ஆளுக்கு 1 கோடி, கணக்கு பார்த்தா 33 கோடி வருது. இவர்கள் எல்லாருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, சாவுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, வைத்தியத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, மனுஷாளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, தேவர்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நரகத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு குணம். அந்தந்த குணம் எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி குணம் உள்ளவனுக்கு தான் அது பிடிக்கும். ஒரு அன்பர் நமக்கு வேண்டியவர் மதுரை வீரன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். மாதம் மாதம் போய் படையல் போடுவார். என்னையா இந்த மதுரை வீரன்ட்டு அப்படி என்ன இருக்குன்னா, அவர் நம்ம ஆளுங்க. என்னையா நம்ம ஆளுங்கிறீங்க? மனுஷங்க தான் அப்படி பேசுவாங்க, நம்ம நாடார், நம்ம தேவர், நம்ம யாதவர், நம்ம ஆளு தான் என்னது அப்படின்னா. அவருக்கு படையல் போடுற போது சாராயம் வைக்கணுங்க. சாராயம், கல், கருவாடு, சுருட்டு, கோழி, ஆடு. படையல் முடிஞ்ச உடனே நமக்கு கிடைக்குங்க. அதனால் நமக்கு அந்த சாமி பிடிக்குங்க. சினிமா கவிஞர் கண்ணதாசன் சொன்னார். ஒருத்தன் கேட்டான், நீங்கள் பெருமாள் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கிறீங்களே, ஏன் ராமதாசன்னு பேர் வைக்க வேண்டியதானே, ஏன் கண்ணதாசன்னு பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா? அதுக்கு அவர் சொன்னார், ஐயோ ராமன் ஒரு பொண்டாட்டி போதுன்னு சொல்கிறானே, நமக்கு அது ஏற்காது. இப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான குணங்கள் இருக்குது. அந்தந்த குணங்களுக்கு ஏற்ப அவரவர் தெய்வ வழிபாடும் வேறுபடுகிறது. பகவத்கீதையில் கண்ணன் தான் சொல்கிறான், பக்தி 3 வகைப்படும்: சாத்விக பக்தி, ராஜச பக்தி, தாமச பக்தி. பக்தியில் கூட 3 ரகம் இருக்குது. பெருமாள் அவதாரங்களிலேயே பலராமன் மதுபானம் அருந்துகிறவர், அதனால் பலராமன் உபாசனை பண்ணக்கூடாதும்பாங்க. பரசுராமன் முன்கோபி, பரசுராமன் உபாசனை பண்ணக்கூடாதும்பாங்க. உங்களுக்கு கோபம் வரும், சும்மாவே நமக்கு கோபம் வருது. அதுபோல் அந்தந்த மனிதர்களுடைய குணத்துக்கு ஏற்ப அந்தந்த தெய்வங்களை வணங்குகிறார்கள் என்று நம்மால் ஒரு பெரிய வேத ரகசியத்தை எடுத்து சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறார்? அவரவர் தமது அறிவு வகை வகை. அவரவருடைய ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம், அறிவு எப்படியோ, டேஸ்ட் எப்படியோ அதுக்கு ஏற்ப அவரவர் இறையவர் என அடைவர்கள். இது ஏன் சாமி, இது ஏன் சாமின்னு. ஒருத்தன் இந்திரனை கும்பிடுவான், ஒருத்தன் மதுரை வீரனை கும்பிடுவான், ஒருத்தன் காத்தவராயனை கும்பிடுவான், ஒருத்தன் பேச்சியம்மனை கும்பிடுவான், ஒருத்தன் முத்துமாரியம்மனை கும்பிடுவான், ஒருத்தன் ராமரை கும்பிடுவான், ஒருத்தன் கிருஷ்ணனை கும்பிடுவான். அவரவர் இறையவர் என அடைவர்கள். இது ஏன் சாமி, ஏன் சாமி, ஏன் சாமின்னு அவன் போய் திருவடியில் விழுவான். அப்போ இது யார் பெஸ்ட்டுன்னு கேட்டால் அவரவர் இறையவர் குறைவிலர். யாருமே ஒர்ஸ்ட் இல்லைங்க. எல்லாருக்கும் அவரவர் ஆசைப்பட்ட பலன் கிடைக்கும். யாரும் வீண் போகிறதில்லை. பேய் பிசாசை கும்பிட்டா கூட பலன் கிடைக்கும். ஆவியை கும்பிட்டு எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறான்? ஆவியோடு பேச வேண்டுமா? 500 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யார் இன்னும் ஆவியாக அலைந்து கொண்டிருக்கிறார் என்று கண்டுபிடித்து மீடியம் மூலமாக வரவழைத்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். 3 கேள்விகளுக்கு 1000 ரூபாய். கேரளாவிலேருந்து ஒரு ஆள் விளம்பரம் பண்ணுறார். கருப்பு வேட்டி, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு, குட்டிச்சாத்தான் பிரசாதம் வேண்டுமா வாருங்கள். இவரே பார்த்தா குட்டிச்சாத்தான் மாதிரி இருக்கார். அப்போ பல வகையான தெய்வங்கள், பல வகையான படையல்கள், பல வகையான குணங்கள், எல்லாருக்கும் வரம் கிடைக்குது. அவரவர் இறையவர் குறைவிலர். இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனர். அந்த தேவர்கள் எல்லாம்
அவரவருக்கு என்று ஏற்பட்ட சாஸ்திரங்களின்படி பக்தர்கள் அவர்களை வணங்குவதனாலே அந்தந்த சாயுஜ்யத்தை அடைகிறார்கள். இந்திரனை கும்பிடுறவன் இந்திர சாரூபியம் அடைகிறான், அந்தந்த சாமியை கும்பிடுறவன் அந்தந்த சாரூபியம் அடைகிறான். அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாம் எங்கள் பெருமாள் தான் அவ்வளவு சாமியையும் படைத்து அவங்களுக்கு வரமும் கொடுத்து கும்பிட்றவங்களுக்கு பலிக்கவும் வச்சு எல்லா கோவில்களையும் வளப்படுத்துகிறார். ஏன்னா அவரவர் டேஸ்ட் இருக்கணும். இல்லை, ஸ்வீட் ஷாப்புக்கு போனால் இங்கே லட்டு மட்டும் கிடைக்கும் அப்படின்னா ஏன் போவான்? லட்டு கிடைக்கும், பூந்தி கிடைக்கும், ஜிலேபி கிடைக்கும், வடநாட்டு சம்பாக்களி கிடைக்கும் அப்படின்னு பல வகையாக ஸ்வீட் போட்டு பல கலரில் வச்சுருந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி பல வகையான மனிதர்களை படைத்து வைத்த பகவான் கருணையினாலே பல வகையான அருள் செய்யக்கூடிய தெய்வங்களையும் படைத்து வைத்தார். எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. எல்லாம் என் அருள். பகவத்கீதையில் கண்ணனை தான் சொன்னான், எல்லா சாமிக்குள்ளேயும் நான் தானே இருக்கேன் அர்ஜுனா, யாரை கும்பிட்டாலும் அது எனக்கு தான் வந்து சேருதுன்னா. மகாபாரதத்தில் ஒரு சுவாரஸ்யமான கட்டம், சிவபெருமான்கிட்ட பாசுபதாஸ்திரம் வாங்கியிருக்கான் அர்ஜுனன். சிவ பூஜை பண்ணணும், நேரமாச்சு. ஐயோ கிருஷ்ணா என்ன பண்ணுறது, கைலாசத்துக்கு போக முடியல, பக்கத்தில் சிவன் கோயில் மேலே என்ன பண்ணுறதுன்னா, கிருஷ்ணன் சொன்னான், பரவாயில்ல, சிவனை நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாயின்னு சொல்லி என் காலில் போடு பூவை, அவர் வாங்கிக்குவார் அப்படின்னா. அப்போ அர்ஜுனன் சொன்னான், கிருஷ்ணா நீ பண்ணுற எத்து வேலை ஏராளம், சேலை திருடுவேன், வெண்ணெய் திருடுவேன், இப்போ சாமிக்கு படைக்கிற பூவையே திருடுறியா, நான் சிவனுக்கு பூ போடணுங்கிறேன், ஏன் காலில் போடுங்கிறியா அப்படின்னு. அட போடப்பா, நாளைக்கு சிவனை உதைச்சா என்ன பண்ணுறது, நான் வாங்கிக்கிறேன். சரி போ சொல்கிறியன்ட்டு ஓம் நம சிவாய என்று சொல்லி சிவனுக்கு அர்ப்பிக்க வேண்டிய மலர்களை கண்ணன் திருவடிகளில் போட்டான். மனசு நிம்மதி இல்லை. இவன் சொன்னான்னு செஞ்சு விட்டோமே, நாளைக்கு சிவனுடைய கோபத்துக்கு ஆளாகணுமே. அவன் பார்த்தாண்டே வாடாயம் கூடன்னு கைலாசத்துக்கு கூட்டிகிட்டு போனால், இங்கே கிருஷ்ணனுக்கு போட்ட பூக்களெல்லாம் சிவன் வச்சுருக்காரு தன் தலையில், இந்த பூவெல்லாம் தெரியுதா அப்படின்னா. கரெக்டாக போய் சேர்ந்துருச்சுல. ஒரு போஸ்ட்மேன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை கூட உனக்கு என் மேலே இல்லையாண்டா அப்படின்னு. அதுதான் இங்கே சொல்கிறார், அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடையவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் வெதிவழி அடைய நின்றனர். இந்த ஒலி நயத்துக்கே மனப்படமாக போய் உட்காந்துக்குமே சக்குன்னு. 6வது பாட்டு, நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்றுமோர் இயல்பினர் என நினை வறியவர் என்றுமோர் இயல்வோடு நின்றனர் நின்றையம் திடரே. இதில் என்ன சொல்கிறாரு, உங்கள் பெருமாள் என்ன செய்கிறார், ஸ்ரீரங்கம் போனால் நீட்டி நிமிந்து படுத்திருக்கார். சரி, அங்கே தான் படுத்திருக்காருன்னா மனுஷன் எங்கள் ஆழ்வார்க்கு வந்து இங்கே அவருக்கு தனியாக சன்னதி இங்கே வேறு படுக்க வச்சுருக்கார். நாம் ஏற்கனவே கடவுள் தூங்கிக்கிட்டு இருக்காரோ, நம்ம கஷ்டமெல்லாம் போக மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு ஏன் பள்ளி கொண்டிறையான்னு பாட்டு பாடிடுவார். இவர் இப்படி ஊருக்கு ஊர் படுத்து கிடந்தாருன்னா என்ன அர்த்தம்? அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார், கடவுள் இன்ன காரியம் செய்கிறார் இன்ன காரியம் செய்யலைன்னு சொல்ல முடியாது. நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர். நிற்கிறவன், உக்காந்துருக்கிறவன், நடக்கிறவன், படுக்கிறவன் எல்லாம் பெருமாள் தான். எல்லா செயல்பாடுகளும் அவனால் தான் நிகழ்கின்றன. நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர். நிற்கலை, உக்காரல, படுக்கலை, அலையலைன்னா அந்த எதிர்மறை வினைக்கும் அவன்தான். இதை விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிற போது ஆச்சாரிய பரம்பரையில் ஒரு பள்ளிக்கொண்ட திருக்கோலத்தை நான் இங்கே இருக்கிற ரங்கநாதரை வச்சு சொல்கிறேன், அங்கே இருக்கிற ஆதிநாத பெருமானை சொல்லலை. அப்போது இங்கே எல்லா செயல்பாடுகளுக்கும் அவனே. என்றும் ஓர் இயல்பினர் என நினை வறியவர். பெருமாள் இன்ன காரியம்தான் செய்வார்,
எப்போவுமே நின்றுக்கிட்டு தான் இருப்பார், அல்லது உட்காந்துக்கிட்டு தான் இருப்பார், அல்லது படுத்துக்கிட்டு தான் இருப்பார்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கோவிலிலும், ஒரு கோவிலில் பள்ளி கொண்ட திருக்கோலம், ஒரு கோயிலில் நின்ற திருக்கோலம், ஒரு கோயிலில் வீட்டிருந்த திருக்கோலம், பறவையாய் பறப்பவன் அவனே, மனிதனாய் நடப்பவன் அவனே, சிங்கமாய் கர்ஜிப்பவன் அவனே. இந்த பாட்டை விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிற போது ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையில் ஒருத்தர் கேட்டாராம், நின்றனர் இருந்தனர் என்று உடன்பாட்டாலே சொன்னது நியாயம், நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர்னு நிற்காதவன் படுக்காதவன் இருக்காதவன் கிடக்காதவனை பற்றி ஏன் சொல்கிறாருன்னு. அப்போது அவர் சொன்னாராம், விஸ்வாமித்திரன் திரிசங்குவை சொர்க்கத்துக்கு அனுப்பினான். அப்போ இந்திரன் பார்த்தான், ஒரு சண்டாளனை நம்ம சொர்க்கத்தில் சேர்க்குறதான்னு அவன் தலையில் ஓங்கி உதச்சி போடக்கலைன்னா, அவன் கீழே விழும்போது அவன் அங்கேருந்து கத்துனான், விஸ்வாமித்திரரை என்னை காப்பாற்றும்னா. அப்போது விஸ்வாமித்திரர் திரிசங்கு அங்கே நில் அப்படின்னா, அப்படி நின்றுட்டான் நடுவானத்தில், திரிசங்கு சொர்க்கம். அப்போது செயல்படுத்துவதற்கு ஒருத்தன் சொன்னால் செயல்பாட்டை நிறுத்துவதற்கு ஒருத்தன் ஒரு ஆற்றல் வேண்டியிருக்குல்ல. அதனால் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர்னு உடன்பாட்டால் சொன்னது போல, எதிர்மறையால் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலருக்கும் அவனுடைய சித்தம் வேண்டியிருக்கு. என்றும் ஓர் இயல்பினர் என நினைவறியவர், அவர் இன்ன வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு நிரந்தரமாக சொல்ல முடியாது. என்றும் ஓர் இயல்போடு நின்றையம் தேடுடைய, என்றும் தனக்கென்று ஒரு பண்போடு, இது எல்லாம் எனது தான், எனக்கென்று ஒரு பண்பு இருக்கிறது என்று திடமான உறுதியோடு நிற்கக்கூடிய பெருமாள் என் தெய்வம் என்கிறார். அப்போது இங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பாரதியார் பாடினார், நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவேன்னு பாட்டு பாடினார். உபனிஷத்தில் சொன்ன கருத்து, பறப்பவை நிற்பவை கிடப்பவை எல்லாம் அவன் சக்தி, எங்கெங்கு காணியனும் சக்தியடா இறை சக்தியடான்னு. அதை தான் இங்கே வைக்கிறார். இது உபனிஷத் கருத்து. அடுத்தது 7, திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதும் ஆயவை அவை தோறும் உடல் மிசை உயிர் என கரந்தெங்கும் பரந்துடன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. வேதங்களில் இவன் பிரளய காலத்திலே அனைத்து உலகங்களையும் விழுங்குகிறான் என்று சொல்லியிருக்கு. அந்த என்னுடைய தெய்வம் சுரன், இவை உண்ட சுரன் பஞ்சபூதங்களாகிய திட விசும்பு வலிமை மிக்க ஆகாசம், எரி நெருப்பு, வழி காற்று, நீர் தண்ணீர், நிலம் பூமி, இவை மிசை இந்த பஞ்சபூதங்களிலே படர்பொருள் முழுவதும் ஆய், எல்லா பொருளுக்குள்ளும் அவன் வியாபித்து அவையவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளது. உடம்பில் உயிர் இல்லாத இடம் எங்கே இருக்குது? கால் பெருவிரலில் ஊசி குத்துனா வலிக்குது, கண்ணில் ஊசி பட்டால் வலிக்குது, தலையில் கொட்டுனா வலிக்குது. எல்லா இடத்துலையும் உயிரினுடைய உணரும் சக்தி இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் வயர் இருக்குது, இந்த வயரில் எந்த இடத்துல கரண்ட்டு குறையாக இருக்குது? எல்லா இடத்துலையும் கரண்ட்டு பரிபூர்ணமாக இருக்குது. எங்கே நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தாலும் எலக்ட்ரிசிட்டியினுடைய எல்லா அம்சமும் அங்கே இருக்கும். ஃபேன் ஓட்டலாம், ஏசி ஓட்டலாம், ஸ்பீக்கர் வைக்கலாம், டிவி பார்க்கலாம். அது மாதிரி அந்த உயிர் போல உடம்பெங்கும் உயிர் பரவி இருப்பது போல உலகெங்கும் இருக்கிறான். அடுத்தது 8, சுரர் அறிவரு நிலை விண்முதல் முழுவதும் வரன் முதல் ஆயவை முழுதுண்ட பரபரன் புறமொரு மூன்றரித்து அமரர்க்கும் அறிவியந்து அரணயனென உலகழித்தும் உலக அழித்தமைத்துடனே. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இதர தெய்வங்கள் மூலமாக நடக்கும் படைத்தல், காத்தல், அழித்தல், வரந்தருதல், தண்டித்தல் முதலிய செயல்களெல்லாம் இவன் தான் உள்ளே இருந்து செய்கிறான் அப்படிங்கிறார். யமனுக்குள்ளே இவன் தான் இருந்து உயிர்களை
சாகடிக்கிறான். உபனிஷத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, எவனுக்கு யமதர்மராஜன் ஊறுகாயோ அவன்தான் இறைவன் என்று அறிவாயா. இந்த ஊறுகாய் இருக்க அது எதுக்கு கொடுப்பாங்கன்னா, சாப்பாடு இறங்கலைன்னா மூளையில் வைப்பாங்க. உங்களுக்கு சாப்பாடு சமையல் சரியில்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்குவாங்க ஊறுகாயை. சாப்பாடு முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் ஊறுகாய் மிஞ்சி இருக்குன்னா அந்த ஊறுகாயை தூக்கி முழுங்கிடுவாங்க. ஊறுகாயை வச்சு மற்ற சாப்பாடு உள்ளே தள்ளுவாங்க, கடைசியில் ஊறுகாயையும் உள்ளே தள்ளிடுவாங்க. அது மாதிரி யமதர்மராஜாவை வச்சு உயிர்களையெல்லாம் சாக்கடிக்கிறான், கடைசியில் யமனையே சாக்கடிச்சிடுவான். அதை தான் இங்கே சொல்கிறாரு, சுரர் அறிவரு நிலை விண்முதல் முழுவதும். தேவர்கள் இருக்கக்கூடிய அந்த நித்திய உலகமானாலும் சரி, இந்த லீலா விபூதி ஆனாலும் சரி, வரன் முதல் ஆயவை முழுதுண்ட பரபரன். இங்கே பிரம்மாவினுடைய படைப்புக்கு உட்பட்ட விரஜி நதிக்கு இப்பாற்பட்ட உலகங்களையெல்லாம், வரன் முதலாயவை சிறந்த உலகங்களெல்லாம் முழுது உண்ட பரபரன் பிரளய காலத்திலே விழுங்கிறான். புறம் ஒரு 3 எரித்து அமரருக்கு அறிவியந்த. சிவபெருமான் திரிபுரங்களையும் சிரித்து எரித்தான்னு ஒரு கதை உண்டு. சிவபெருமானுக்குள்ளே புகுந்து சங்கார சக்தியாக இருந்து இவனே அதை செய்கிறான் சங்கர நாராயணனாக. புறம் ஒரு 3 எரித்து அமரருக்கு அறிவியந்து. தேவர்களாலும் புரிந்து கொள்ள முடியாதபடி அரண் அயன் என உலகு அழித்து அமைத்து உளன. சிவன் என்ற பெயரிலும் பிரம்மா என்ற பெயரிலும் அவன் படைத்தல் காத்தல் எல்லாவற்றையும் செய்கிறான் என்று சகல தேவதா ஏகபரத்துவம் என்ற தத்துவத்தை சொல்கிறார். 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் கடவுள் ஒருவன்தான். அவர்கள் அனைவருக்குள்ளும் ஊடுருவி இருக்கிற அந்தர்யாமை என்ற தத்துவத்தை பார்க்கலாம். 8 ஆச்சு. இன்னும் ஒரு 2 3 இருக்குது. உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள். உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள். உளன் என இளன் என இவை குணம் உடைமையில் உளன் இரு தகைமையோடு ஒளிவீலன் பரந்தே. இதில் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, சர்வசூன்யவாதியை மறுக்கிறார். உலகத்தில் கடவுளே இல்லை, எல்லாம் சூன்யந்தான், இதெல்லாம் மாயாவாதம் என்று சொல்கிறவர்கள் அந்த வாதத்தை மறுக்கிறார். வியாக்கியானத்தில் எப்படி போட்டிருக்கு, ஒரு நாத்திகனை பார்த்து, கடவுள் இல்லைங்கிறவனை பார்த்து இவர் நம்ம வைஷ்ணவ கோஷ்டிக்காரர் ஒருத்தர் கேட்குறாராம், நீ கடவுள் இருக்கிறாருங்கிறியா இல்லைங்கிறியா? இல்லை, கடவுள் இல்லை. அதுக்கு இவர் சொல்கிறார், அப்படின்னா கடவுள் இருக்கிறாருன்னு நீ சொல்கிற. அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. யோ, நான் தான் கடவுள் இல்லைங்கிறேன், அப்புறம் இருக்கிறாருன்னு சொல்கிறேங்கிறியே. அப்போ சொல்கிறார், ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு தேடி வர்றாரு. ஒரு 10 வயசு பையன் இருக்கான், கதவை திறக்கிறான். டே அப்பா எங்கடாண்ணா? அப்பா இல்லை. அப்பா இல்லையா? சரின்னு இவர் போயிட்டார். இவன் அப்பா இல்லைன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? அப்பா அங்கே அப்போது இல்லை. ஆனால் அப்பான்னு ஒருத்தரே இல்லைன்னு அர்த்தமா? அப்பான்னு ஒருத்தர் இல்லாமலே நான் உலகத்துக்கு வந்துட்டேன்னு அர்த்தமா? இல்லை. அப்போ அப்பா இல்லைன்னு சொல்லும்போதே அப்பான்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஆகி போச்சா? அப்போது கடவுள் இல்லைங்கிறவன் கடவுள் இருக்காருன்னு சாதிக்கிறான் அப்படின்னு. அதை தான் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். ஆழ்வாரின் அருட்பிரசாதத்தை மைப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு வழங்கி நான் முகன் தன்னோடு தேவருலகோடு படைத்தான் உன்னம்போல் மணிமாட நீடு திருக்குறகோரனுள் என் ஆதிப்பிரான் நிற்கா மத்த தெய்வம் நாடுதிரே. உளன் எனில் உளன், கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் கண்ணெதிர பார்க்கிற உருவமெல்லாம் அவன் உருவந்தான். அவன் உருவம் இவ்வுருவுகள். உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வுருவுகள். கடவுள் இல்லைன்னு சொன்னால் ஆமாம், அதுவும் ரைட்டு தான். கண்ணுக்கு தெரியாத
பல சூட்சுமமான அருவங்களாக இருக்கக்கூடிய வடிவுகள் எல்லாம் அவன்தான். இப்போ காற்று கண்ணுக்கு தெரியுதா? ஆகாசம் கண்ணுக்கு தெரியுதா? உளன் என இளன் என இவை குணம் உடைமையில். அப்போ இவன் ஒருத்தனுக்கே இருக்கிறாங்கிற ஒரு அடைமொழியும் இருக்குது, இல்லைங்கிற அடைமொழியும் இருக்குது. உளன் இரு தகைமையோடு ஒளிவிலன் பறந்து. இந்த 2 வகையான குணங்களோடு எல்லா இடங்களிலும் அவன் பரவி இருக்கிறான். அவன் இருக்கிறான் இல்லை. அதாவது தர்க்க சாஸ்திரத்திலே ஒன்று இருக்குன்னு சொல்லி இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னால் அது தர்க்கம் இல்லை. ஆனால் இங்கே வேதாந்தத்திலே அதுதான் உண்மை. பகவான் இருக்கிறான், பகவான் இல்லை. அப்படியாக அவன் உளன் இருக்கிறான், அவன் இல்லை, அவன் இல்லைதான். ரெண்டும் அவன்தான். பார்த்து அறியப்படுபவனும் அவன்தான், உயிர்த்து அறியப்படுபவனும் அவன்தான். 10வது பாட்டு. பரந்த தன் பறவையுள் நீர்தொறும் பரந்துளன். பரந்த அண்டமிதென நில விசும்பு ஒளிவர கரந்த சில் இடந்தொறும் இடந்திகள் பொருள்தொறும் கரந்தெங்கும் பரந்துளன் இவை உண்ட கரணே. பரந்த தன் பறவையுள் நீர்தொறும் பரந்து. சமுத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உப்புச்சுவை இருக்கும். உப்புக்கட்டியினுடைய உள்ளும் புறமும் உப்புச்சுவை இருப்பது போலே, சமுதிரத்தினுடைய எல்லா இடத்திலும் உப்புத்தன்மை இருப்பது போலே இவன் எங்கும் பறந்திருக்கிறான். இவன் இல்லாத இடமில்லை. பரந்த அண்டம் இது என நில விசும்பு ஒளிவர நித்திய விபூதி லீலா விபூதி என்ற 2 இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். கரந்த சில் இடந்தொறும், கரந்தன மறைந்து உள்பொருளாக இருக்கிற சின்ன இடம். ஒரு கல்லுக்குள்ளே தேரை இருக்குது, தேரைக்கு உணவு இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே ரத்தம் இருக்குது, ரத்தத்துக்குள்ளே பாக்டீரியா இருக்குது. மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா எவ்வளோ தெரியுது. அப்படி சின்ன இடங்களுக்குள்ளே இடம் திகழ் பொருள் தரும். ரொம்ப இக்னோரபிளி ஸ்மால் பிளேஸ். ஆட்டம் அணுவாக இருந்தால் கூட அந்த அணுவுக்குள்ளே இருக்கிறான். அணுவை பிளக்க முடியாதுன்னு ஆய்வாளர்கள் சொன்னார்கள். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு பின்னால் அதை புலந்து காட்டினா அணுகுண்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அணு சுற்றுது, ஒரு அணு நிற்கிது. எவ்வளவு இருக்குது. எல்லா ரத்தமும் சிகப்பாக இருக்குது. ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா ஒரு ரத்தம் ஏ குரூப்புங்கிறான், ஒரு ரத்தம் பி குரூப்புங்கிறான், ஒரு ரத்தம் ஓ குரூப்புங்கிறான். அதுக்குள்ளே வித்தியாசம் இருக்குது. வெள்ளை அணுக்களுங்கிறான், சிகப்பு அணுக்களுங்கிறான், பிளேட்லெட்ஸுங்கிறான். எவ்வளவு நுட்பம். அப்போ சின்ன சின்ன இடங்களுக்குள்ளும் அவன் ஊடுருவி பறந்து நிறைந்திருக்கிறான். கரந்து எங்கும் பறந்துள்ளன். மறைந்து, கரந்துனா மறைந்து, மறைந்து எங்கும் இருக்கிறான். இவை உண்ட கரணே. இவை உண்ட வலிமையானவன். இரணியனுக்கும் பிரகலாதனுக்கும் இந்த விஷயத்தில் தான் தகராறு வந்துச்சு. ஓ நாராயணன் எங்கும் இருக்கிறான்னு கேட்டான். அவன் தூணிலும் உடன் சாணிலும் உடன்னா. தூணை தட்டினா நரசிம்மம் வந்துச்சு. நரசிங்க பெருமாள் வெளிப்படுறதுக்கு முன்னால் கவலைப்பட்டாரான். இந்த பிரகலாதன் எங்கும் இருக்கிறான்னு சொல்லிவிட்டானே, இப்போ நம்ம ரெடியாக எல்லா இடத்துலையும் காத்திருக்கணும். அவன் ஏன் நெஞ்சுக்குள்ளே இருக்கானான்னு கேட்டான்னா பெரிய பிரச்சனை. இரணியன் ஏன் நெஞ்சுக்குள்ளே இருக்கானான்னு கேட்டான்னா பிரச்சனை. ஏண்டான்னா அதை நிரூபிக்கிறதுக்கு அவன் நெஞ்சுக்குள்ளே இவன் போய் உட்கார வேண்டி வரும். இவன் போய் உட்காந்தானா அவன் ஞானி ஆகிடுவான். இரணியன் அழியணும். அதான் பிரச்சனை. இப்போ எங்கே அப்படி சொல்லிடுறானுன்னு பயந்துக்கிட்டு இருந்தான் நரசிங்க பெருமாள். அதுக்குள்ளே இரணியன் கேட்டானா தூணை காட்டி இந்த தூணில் இருக்கானான். அப்பா சாமி, நரசிங்க பெருமாளுக்கு நிம்மதி. நல்ல வேலை. அங்கே ரெடிமேடாக போய் தூணில் உட்காந்துட்டார். இருக்கிறார். இவர் என்ன போய் உட்காருது, ஏற்கனவே இருக்கார். அதான் சொல்கிறார், கறந்து எங்கும் பறந்து உடன் இவை உண்ட கரணே. இப்போ அடுத்து பலசுருதின்னு ஒரு பாட்டு போடுறாரு. அதுவும் கடிச்சா இருக்கு. கர விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை வரல் நவில் திரள் வலி அழி பொறையாய் நின்ற பரன் அடிமேல் குருகூர் சடகோபன் சொல் நிரல் நிறை ஆயிரத்து இவை 10 வீடு. இந்த 10 பாட்டை உட்காந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி கருட வாகனம்னு கேள்விப்பட்டு ஆழ்வார் நகரிக்கு வந்தால் இங்கே இப்படி மாட்டிக்கிட்டோமே.
அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு சொல்கிறாரு, இந்த 10 பாட்டை கேட்டவங்களுக்கு சொன்னவங்களுக்கு மோட்சம், இப்போவே மோட்சம் உண்டு இந்த ஜென்மத்திலேயே. கரை விசும்பு திடமான இந்த ஆகாசம், எரி நெருப்பு, வழி காற்று, நீர் தண்ணீர், நிலம் பூமி, இவை மிசை இவற்றிலே வரல் சிறந்த நவில்னா ஒலி, திரள் வெப்பம், வலி ஆற்றல், அழி நீர்மை, பொறை பொறுத்திருத்தல் என்ற இந்த 5 குணங்களும். அதாவது ஆகாசத்தில் ஒலி இருக்குது. ஆகாசத்தில் ஒலி அலைகள் இல்லைன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது, நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்காது. ஒரு வெற்றிடத்தை உண்டு பண்ணி அந்த ரூமுக்குள்ளே நான் இருந்தேன்னா எவ்வளோ சத்தமாக கற்றுனாலும் உங்கள் காதில் விடாது. காற்று அலைகள் தான் சத்தத்தை கொண்டு போகுது. அதான் சொல்கிறாரு, விசும்பு நவில், நவில்னா ஒலி, எரி திரள், திரள்னா அழிக்கும் ஆற்றல். இந்த நெருப்பால் எரிக்க முடியாதது எதுவும் இல்லை. இலங்கையில் அனுமான் வந்து நெருப்பு வச்சானா கருங்கல் தூணு இரும்பு எல்லாம் பற்றி தெரிஞ்சுதான். வழி காற்று, காற்றுக்கு வந்து திரள் வலிமை. வாயு பகவானுடைய மகன் அனுமான், வலிமைக்கு பெயர் பெற்றது. காற்று பலமாக அடித்ததுன்னா இமயமலையே பறந்துடும். நீர் தன்மை குளிர்ச்சி, எவ்வளோ சூடாக இருந்தாலும் பச்சை தண்ணியில் குளித்தா சரியாக போயிடுது. நிலம் பொறை, பூமிக்கு வந்து தாங்கும் சக்தி, பொறுமை, மன்னிக்கிற மனப்பான்மை. பொறையாய் நின்ற பரனடி மேல், இப்படியெல்லாம் பஞ்சபூதங்களாகி அவற்றுக்குள்ளே ஆற்றலாகி இருக்கிற அந்த பரன் பெருமாள் மேலே குருகூர் சடகோபன் சொல். இந்த ஆழ்வார் திருநகரியைச் சேர்ந்த சடகோபன் என்ற நம்மாழ்வார் சொன்ன சொல்லாகிய நிரல் நிறை 1000, வரிசைப்படி வரக்கூடிய 1000 பாசுரங்கள். அதாவது 10 பாசுரம் சேர்ந்தால் ஒரு பதிகம், ஒரு திருவாய்மொழி. 10 திருவாய்மொழி சேர்ந்தால் ஒரு 10, 10 10 சேர்ந்தால் ஒரு கம்ப்ளீட் திருவாய்மொழி புக்கு, சாமவேத சாரம். அப்படி வரிசைப்படி அமைந்துள்ள இந்த நூலிலே இந்த 10ம் வீடு, வீடுன்னா மோட்சம்னு அர்த்தம். மோட்சம் தரும்னு இங்கே விளக்கம். எப்படின்னா, ஒரு ஜமீன்தார் ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் தன் நிலங்களை காட்டுறாரு. ஐயா, இங்கே 100 ஏக்கர் நிலம் இருக்குது, இந்த 10 ஏக்கர் நெல், அந்த 10 ஏக்கர் கரும்பு, இந்த 10 ஏக்கர் வந்து மாந்தோப்பு அப்படின்னா, அந்த 10 ஏக்கர் நிலத்திலே நெல் விளையும், கரும்பு விளையும், மாமரம் விளையும் அர்த்தம். அதுபோல் இவை 10ம் வீடேனா இவை 10 பாட்டும் வீடு மோட்சம் தரும். இப்படி ஒவ்வொரு பதிகத்திலையும் கடைசியில் இந்த மாதிரி ஒரு பலசுருதி பாட போய் இந்த திருவாய்மொழியே காலத்தினாலே மறைந்து போன ஒரு காலகட்டத்திலே வீரநாராயணபுரம் என்ற காட்டுமன்னார் கோயிலைச் சேர்ந்த நாதமுனிகளுடைய செவியிலே ஒரு கோஷ்டி இந்த ஒரு 10 பாசுரத்தை சொல்லிவிட்டு இந்த குருகூர் சடகோபன் சொன்ன 1000 இவை 10ம்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் கேட்டாராம், இங்கே சொல்கிறத பார்த்தா மொத்தம் 1000 பாட்டு இருக்கும் போல் இருக்கே, பாக்கி 900 சிச்சம் உங்களுக்கு தெரியுமான்னு. ஐயோ சாமி தெரியாது, எங்களுக்கு இந்த 10 தான் தெரியும், உங்களுக்கு மீதி வேணும்னா ஆழ்வார் திருநகரி போய் கேளுங்க. அங்கேருந்து கிளம்பி ஆழ்வார் திருநகரி வந்தார். அப்போ இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, நம்மாழ்வாருடைய சிஷ்யராகிய மதுரகவிகள் பாடியருடைய கண்ணினன் சுருத்தாம்பு என்பதை 12000 உரு தாமிரபரணியாற்று தண்ணியிலே கிண்டி உற்பத்தி செய்யப்பட்ட நம்மாழ்வார் விக்கிரகத்துக்கு முன்பு ஜெபித்தால் உங்களுக்கு அது கிடைக்கும். அவர் அதே மாதிரி பண்ணினார். அப்படி செய்தபோது முதல்ல பவிஷ்யத் ஆச்சாரியார் என்ற எதிர்கால ஆச்சாரியராகிய ராமானுஜருடைய விக்கிரகம் தோன்றியது. அவருக்கு இங்கே ஆழ்வார் திருநகரியில் ஒரு சன்னதி. பிறகு நம்மாழ்வார் விக்கிரகம் திருமேனி தோன்றியது. அதுதான் இங்கே வந்து நம்மாழ்வார் கோவிலில் இன்றைக்கி வரைக்கும் வச்சு சேவிச்சுருக்கா. ஒரு அன்பர் கேட்டார், இந்த ஆழ்வார் திருநகரில் இருக்கிற நம்மாழ்வார் திருமேனியில் முகம் ஒன்றும் விலட்சணமாக இல்லையே, கண்ணு காது மூக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குதுன்னு. எத்தனை 1000 வருஷமாக அதை வச்சு அவங்க வந்து அலங்காரம் பண்ணி அது அப்படியே தேய்மானம் ஆகிப்போச்சு. ஆனால் இந்த விக்கிரகம் தான் தோன்றியது. நாதமுனிகளுக்கு அற்புதமாய் தாமிரபரணி தண்ணீரிலே தோன்றியது. அப்போ இந்த 10 பாசுரங்களிலே நம்ம வேதங்களுடைய சாரமாகிய 108 உபனிஷதங்களுடைய சாரமாகிய 16 உபனிஷதங்களுடைய சாரமாகிய 12 உபனிஷதங்களுடைய சாரமாகிய 3 உபனிஷதங்களுடைய சாரம் அமைந்திருக்கிறது. அப்படியே புளிஞ்சு கொடுத்துட்டாரு.
அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் பிரம்மோற்சவத்தில் வருஷம் ஒரு தடவை கருடன் மேலே பெருமாளை உட்கார வைக்கிறது, அன்னவாகனத்தின் மேலே பெருமாளை உட்கார வைக்கிறது. ஞானத்தின் மூலமும் வேத சாஸ்திரத்தின் மூலமும் தான் பெருமாளை அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கி வேதத்தின் மூலமாக அறிய முடியலான்னு சொல்லி தமிழ் பாட்டு மூலமாக சொல்லிட்டீங்களேன்னா, நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி தமிழ் வேதம், அது வடமொழி வேதம், இது தமிழ் வேதம். வடமொழி வேதத்துக்கு தடை உத்தரவுகள் உண்டு. இன்னார் தான் சொல்லலாம், இன்னார் சொல்லக்கூடாது, குளிச்சுட்டு தான் சொல்லணும், அழுக்காக சொல்லக்கூடாது, தீட்டோடு சொல்லக்கூடாது, ஆம்பளை சொல்லணும், பொம்பளை சொல்லக்கூடாது, இன்னும் ஜாதிக்காரன் சொல்லலாம், இன்னும் ஜாதிக்காரன் சொல்லக்கூடாதுன்னு பல தடை உத்தரவுகள். நம்மாழ்வார் பாசுரங்களுக்கு எந்த தடையும் இல்லை, யார் வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லலாம். ஆகவே இன்று நாம் வேதம் படித்தோம், கருடன் பெயரை சொல்லி வேதம் படித்தோம், கருட வாகனத்தன்று வேதம் படித்தோம், அன்னவாகனத்தை முன்னிட்டு வேதம் படித்தோம். எனவே பிரசன்ன சீனிவாசன் அவர்கள் கொடுத்த இந்த தலைப்பு ஒரு பயனுள்ள வகையிலே அமையும்படியாக, இந்த ஆழ்வார் திருநகரி உற்சவ காலத்திலே நம்மாழ்வார் பாசுரங்களை சேவிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. அவர் திரு பிரசன்ன சீனிவாசன் இந்த தலைப்பு நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு முன்னால் என்ன தலைப்பு கொடுக்கலாம், இப்படி கொடுக்கலாமா, கருட வாகனமாச்சா இன்றைக்கி அப்படின்னாரு. கொடுக்கலாமே, அடுத்தடுத்து அன்ன வாகனமெல்லாம் வருது, சரி இப்போ கருடன் அன்னம் போட்டிருங்கோன்னு. அப்புறம் நேற்று நான் தங்கியிருக்க லாட்ஜுக்கு என்ன சாமி கருடன் அண்ணன் போட்டிருக்கீங்களே, என்ன பேச போறீங்க? அவருக்கு என்ன சொந்தம், கருடனை பற்றி எவ்வளோ தான் பேசுகிறது, அன்னத்தை பற்றி எவ்வளோ தான் பேசுகிறது. அவருக்கு லேசாக கோடிட்டு காமிச்சேன், இதுதான் விஷயம் அப்படின்னு. அவர் ரொம்ப வியப்படைந்து, பரவாயில்ல, இந்த வருஷம் ஆழ்வார் திருநகரிக்கு உற்சவம் பார்க்க வந்தவாழ்னா அதிர்ஷ்டசாலிகள், இது நல்லா விலைக்கு சொல்லுங்க. இந்த வருஷம் வந்த மாதிரி கருட வாகனம் எந்த வருஷம் வரப்போகுது, இது ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு என்று மகிழ்ந்து சொன்னார். அதன்படி இந்த 11 பாசுரங்களை வேதசாரமாக உங்கள் முன்பு விளக்கி வைத்தேன். இந்த ஊரில் அவதாரம் செய்த நம்மாழ்வார், மணவாள மாமுனிகள் இவர்கள் எல்லாருமே பகவதம்சம், நமக்கு புரியாத சாத்திரங்களை புரிய வைப்பதற்காக எடுத்த அவதாரங்கள். தங்கள் பணியினை அவர்கள் செவ்வனே செய்து சென்றார்கள். திருவாய்மொழியே காலத்தால் அழிந்து போனாலும் அதை திரும்ப ஏற்படுத்த ஒரு நாதமுனிகள், அதை நிலைப்படுத்த ஒரு அரையர் சேவை என்று பகவானுடைய திருவுள்ளப்படி இந்த பாசுரங்கள் இன்று வரை நிலை பெற்று கொண்டிருக்கின்றன. அதனாலே திருவாய்மொழியிலே அத்தனை பாசுரங்களையும் படிக்க முடியாட்டியும் இன்றைக்கி நாம் படித்த இந்த 11 பாசுரங்களையாவது வீட்டில் போய் கருடாழ்வாரை சேவிச்சுட்டு படிங்க. கருடாழ்வார் ஞான புருஷன், வேத புருஷன். படிப்பு வராத மாணவர்களுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கருடாழ்வாரையும் பாஞ்சஜன்யத்தையும் வணங்க சொல்லுவார்கள். பாஞ்சஜன்யம் என்பது பெருமாள் கையில் இடது கையில் இருக்கிற சங்கு, அது ஒரு ஞானமூர்த்தி. துருவன் 5 வயசில் காட்டில் போய் தவஞ்சி தான் கடவுளை பார்க்கணுன்னு பெருமாளுக்கு தியானம் பண்ணினார். பெருமாள் தோன்றினார். என்ன வரம்டா வேணும்னு கேட்டார். அவன் சொன்னான், கேட்குற வரம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு உம்முடைய திருமேனி அழகை வர்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு கவி பாடுற திறமை கொடுன்னு. உடனே அவர் என்ன பண்ணார், பாஞ்சஜன்யத்தினாலே அவனுடைய முகத்திலே தொட்டார். உடனே அவனுக்கு கவிதை பிச்சுக்கிச்சான். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நந்தவன கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்த பெரியாழ்வார் கனவிலே பெருமாள் தோன்றி வடபத்திர சாயி, அப்பா சாமி நீ மதுரைக்கு போ, அங்கே இருக்க ராஜா ஒரு 1000 பொன் பரிசு அறிவிச்சிருக்கான், யார் கடவுள்னு கேட்குறான், நீ போய் நான் தான் எம்பெருமான்னு சொல்லி காசை வாங்கிட்டு வாங்க. இவர் சொன்னார், எனக்கு நந்தவனம் வைக்க தெரியும், பூ வைக்க பண்ண தெரியும், வேதம் படிக்கலை, எனக்கு தெரியாது, எனக்கு மந்த நாக்கு, நான் போய் எப்படி அந்த 1000 பொன் பரிசு எடுத்துகிட்டு வர்றது? பூ பறிக்கிற துரட்டி வச்சுருக்கேன், அதை கொண்டு போய் பாண்டியனுடைய ராஜ தர்பாரில் அவன் கட்டி தொங்க விட்ருக்கான்ல, அந்த பையன் விற்குன்னு இழுத்துட்டு வரட்டுமா, எல்லாம் உதைப்பாங்களே அப்படின்னு. ஓய் நாம் சொல்லுகிறோம் போமையா, நம்பிக்கையாக போமையான்னு. சரி வர்ற நல்லது கேட்டதெல்லாம் உனக்கு தான் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டார் மதுரைக்கு. இங்கே வந்தால் பாண்டியனுடைய ராஜ தர்பாரில் நுழைகிற போது எம்பெருமான் காட்சி தருகிறான். பாஞ்சஜன்யத்தினாலே அவர் திருமுகத்தை ஸ்பர்சிக்கிறான். அவருக்கு சகல வேதங்களும் பிரவாகமாக திட 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 திடன்னு ஆற்று வெள்ளம் போகிறேன், மடை திறந்த வெள்ளம் போகிறேன். பாண்டியன் அசந்து போனால் பொற்கிளி அவருக்கே கிடைத்தது. இவரை யானைக்கழுத்தில் உட்கார வச்சு ஊரெங்கும் மெச்சி பாராட்டி மன்னன் கொண்டு வரும்போது கருடன் மீது பெருமாள் தோன்றி அவரை கௌரவப்படுத்துகிறார், பல்லாண்டு பாடுகிறார்.
அப்படியாக கருடன், பாஞ்சஜன்யம், ஞானமூர்த்திகள், வைஷ்ணவம் தெரிந்தவர்கள் இந்த இரு மூர்த்திகளையும் வழிபடுவார்கள். இன்றைய தினம் கருட வாகனம் என்ற இந்த அற்புதமான உற்சவ காலத்திலே உபனிஷதங்களிலே யாருக்கும் கிடைத்திருக்கிற கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ளும்படி அருள் செய்தான் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய கருணைக்கு நன்றி தெரிவிக்கிற போது இந்த ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதியினுடைய பொறுப்பாளர் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வகுலாபரன் சுவாமிகளுக்கும், கோவில் அர்ச்சகர் திருவாய்மொழிப்புள்ளி திருமலாச்சாரி சுவாமிகளுக்கும், ஆழ்வார் திருநகரி மதுரகவி ஆழ்வார் பரம்பரை மதுரகவி அண்ணாவியார் சீனிவாசாச்சாரி சுவாமிகளுக்கும், பெரிய அண்ணாவியார் சுவாமிகளுக்கும், செந்திலாண்டவன் லாட்ஜி உரிமையாளர் திரு சேதுராமன் அவர்களுக்கும், ஆழ்வார் திருநகரி தேர்வு நிலை பேரூராட்சி தலைவர் ஆதிநாதன் அவர்களுக்கும், திரு சீனி ஆதிநாதன் அவர்களுக்கும், ராஜப்பா என்ற வெங்கடாச்சாரி சுவாமிகளுக்கும், ஸ்ரீ வைஷ்ணவ இளஞ்சிங்கம் பிரசன்னா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், திரு மகராஜன் பிள்ளை அவர்களுக்கும், இங்கே இதுவரை பொறுமையாக இருந்து செவிமடுத்த ஸ்ரீ வைஷ்ணவ மகனியர்களுக்கும், ஆண்டாள் கோஷ்டியினருக்கும், கோவில் கைங்கரியார்த்திகளுக்கும் அனைவருக்கும் சிரசா வணக்கம் தெரிவித்து இறைவனுடைய திருவருள் இருக்குமாகில் இன்னொரு முறை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண். மெய்யன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். 5000 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியம், கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு நிறைந்தது இந்த பாரத பூமி. ஆச்சாரியர்கள், ரிஷிகளும் ஞானிகளும் முனிவர்களும் தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடு. கங்கை, யமுனை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி என புனித நதிகளெல்லாம் பாய்கின்ற நாடு, உன்னதமான நாடு. அந்த ஞானிகளும் ரிஷிகளும் கூறி சென்ற வாழ்க்கை தத்துவங்களை இன்று வரை நாம் கடைப்பிடித்து வருகிறோம். அது நம்முடைய பண்பாடு. ஆனால் அந்த ஞானிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்பதில்லை. புண்ணிய நதிகளிலெல்லாம் நீராடி பாவங்களையெல்லாம் போக்கிக் கொண்டிருக்கின்றோம். நதி மூலத்தை நாம் பார்ப்பதில்லை. நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். உன்னதமான நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டாலும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்டாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் நம்முடைய அறிவு. அப்படிப்பட்ட உன்னதமான நாடு. காலங்களும் யுகங்களும் மாறுகின்ற பொழுது வேதங்களெல்லாம் மறைந்துவிடக்கூடாது என்பதற்காக பகவானை ஞானிகளையெல்லாம் படைத்து அந்த வேதங்களை சுருக்கமாக்கி மக்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்று அவதார புருஷர்களை படைத்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் வேதங்கள் மறைந்துவிடக்கூடாது என்று அந்த வேதங்களையெல்லாம் இனிய தமிழாக மாற்றி சுலபமாக பாசுரங்களாக மாற்றி கொடுத்து வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சுவாமி நம்மாழ்வாரை நாம் இன்று வணங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த பாசுரங்களையெல்லாம் வேதத்தின் வித்து என்று சொல்லிக்கொண்டு நாமும் பாடி ஆடிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்கெல்லாம் உன்னத நிகழ்ச்சி இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வது நம்முடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம். அதுதான் பாரத பண்பாடு. இந்த வேதங்களையெல்லாம் நன்கு கற்று புராணங்களையும் இதிகாசங்களையும் பிரபந்தங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் கற்று இதுதான் உண்மை பொருள், இதுதான் மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து அந்த உன்னத பொருளையெல்லாம் நாம் கற்றுவிட்டோம். இதையெல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். யாம்பற்ற இன்பம் பெருக வையகம் என்று எடுத்து கூறி வையத்து வாழ்வீர்கள் என்று எல்லோரையும் அழைத்து யாம் பெற்ற இன்பத்தையெல்லாம் வாரி 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 வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ஜோசப் அவர்கள். அந்த உன்னதமான நிகழ்ச்சி நாம் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த பணி அவர்கள் தொடர்ந்து செய்கின்ற போதெல்லாம் எத்தனையோ தடைக்கற்கள், அதையெல்லாம் அவர்கள் படிக்கற்களாகத்தான் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கவியரசு கண்ணதாசன் சொன்னது போல, போற்றுவார் போற்றற்றும் பொழுதிவாறு தூற்றுவார் தூற்றற்றும் ஏற்றமிகு கருத்தனில் எடுத்துரைப்பேன் எவர்வரினும் இல்லேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை செய்ய வேண்டும். ஆழிசூழ் உலகமெல்லாம் செல்ல வேண்டும். வையத்து வாழ்வீர்கள் என்று எல்லோரையும் அழைக்க வேண்டும். தான் பெற்ற இன்பங்களையெல்லாம் எல்லோருக்கும் வாரி 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 வழங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு அவருடைய உடல்நலமும் மனநலமும் வேண்டும். அரங்கத்து அரவணை துயில்வான் துணையோடு எல்லா நலன்களையும் அவர்கள் பெற வேண்டும். நீடோடி வாழ வேண்டும். வையத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அரங்கனுடைய சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 தின்தோள் மணிவண்ணனுடைய அருளால் ஐயா அவருடைய தொண்டு சிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இந்த கலையரங்கில் நம்முடைய திருக்கோயிலில் வருகை தந்து சிறப்புரை ஆற்றியிருக்கிறார்கள். அவ்வாறு திருக்கோயில் சார்பாக இதயபூர்வமான மனப்பூர்வமான உள்ளார்ந்த நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இங்கே நடத்தி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை மாணவர் வாசனவர்களுக்கும்
என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு வருகின்ற சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றியினை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது உங்களுடைய ஆச்சாரியர் சுவாமி அண்ணாவியாருடைய சார்பாக இந்த பொன்னாடை ஆடிட்டர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஐயா கே தேவராஜன் அவர்கள் இந்த திருக்கோயிலுடைய எல்லா பணிகளையும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எப்பொழுதெல்லாம் பொருளுதவி செய்ய முடியுமோ அப்போதெல்லாம் செய்து எனக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அன்னாருக்கு இந்த பொன்னாடை அண்ணாவியார் சுவாமிகள் வழங்குகின்றார்கள். நன்றி 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 நன்றி. ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற வேண்டும் என்று ஐயாவிடம் நான் கேட்டுக்கொள்ளேன். நிச்சயமாக உங்களுக்காகவும் பெருமாளுக்காகவும் ஆழ்வார் திருநகரிக்காகவும் பொதுமக்களுக்காகவும் ஆன்மீக நிகழ்ச்சிக்காகவும் செய்வேன் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்னாருடைய அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு என்றும் தேவை. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நம்முடைய பழந்தமிழ்நாடு 4ஆக பிரிக்கப்பட்டு நம்முடைய சங்க நூல்களில் கூறப்பட்டுள்ளது. அதாவது தொண்டை நாடு, நடுநாடு, நடுநாடு தொண்டை நாட்டோட கொஞ்சம் சேர்ந்தது தான், சோழ நாடு, பாண்டிய நாடு, சேரநாடு, சேரநாடு வேழமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இந்த தொண்டை நாடு தான் வைணவத்துக்கே வித்து. அது எப்படின்னு கேட்டால், வைணவத்தில் முதல் திவ்ய பிரபந்தத்தை அருளை செய்தவர்கள் முதலாழ்வார்கள், பொய்யார், பூதத்தார், பேயாழ்வார். இவர்கள் மூவரும் அவதரித்தது தொண்டை நாட்டில். அடுத்தபடியாக திருமழிசை பிரான், அவரும் திருமழிசை என்பது தொண்டை நாட்டில் உள்ளது. அதுக்கப்புறமா இந்த மூவரும் சேர்ந்து எம்பெருமானை கண்டது திருக்கோவலூர். அதுவும் ஏறக்குறைய தொண்டை நாட்டின் பார்டர் அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா சோழ நாடுன்றது காவேரிக்கு அக்கறையில் உள்ளது, காவேரி இக்கரையில் உள்ளதெல்லாம் தொண்டை நாடு என்று கூறப்பட்டுள்ளது. அந்த தொண்டை நாட்டில் தோன்றிய பகவத் ராமானுஜர் தான் வையம் வாழ வைணவத்தை வளர்த்த மகான். ராமானுஜரே தோன்றவில்லை என்றால் எம்பெருமானுக்கும் பெருமை இல்லை, ஆழ்வார்களுக்கும் பெருமை இல்லை. மாறன் உரை செய்த தமிழர் வளர்த்தோன் வாழியே. திருக்குறுகோயில் அவதரித்த நம்மாழ்வார் அவர் பொலிக 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 என்று ஒரு பதிகம் பாடினார். அந்த பதிகத்தினுடைய சாராம்சமே எம்பெருமானார் அவதாரத்தை பற்றினது தான். இங்குள்ள பௌஷதாச்சாரிய விக்கிரகத்தை பற்றி தான் அவர் பாடினதாக பூர்வர்கள் கருத்து. அப்படிப்பட்ட தொண்டை நாட்டை சேர்ந்தவர் எங்கள் ஜோசப். பாண்டிச்சேரின்றது அது கிட்ட தானே, மெட்ராஸ்லேருந்து பக்கம்தான் பாண்டிச்சேரி, காவேரிக்கு இக்கரை. தொண்டை நாடு எப்போவுமே சான்றோர்கள் உடைத்த நாடு. தொண்டை நாட்டில் பிறந்த சேக்கிழார் தான் பெரிய புராணத்தை இயற்றினார். பெரிய புராணம் இல்லைன்னா 63 நாயன்மார்கள் சரித்திரமே தெரியாது. அப்படிப்பட்ட தொண்டை நாட்டில் ஒரு வைணவ குடும்பத்தை சேராதவராக இருந்தும் அந்த வைணவ கோட்பாடுகளெல்லாம் அவர் மயரர மதிலம் அருளப் பெற்று எம்பெருமானாருடைய ஒரு அனுகிரக விசேஷமும் ஆழ்வாருடைய அனுகிரக விசேஷமும் பெற்று நம்முடைய 2 நாட்கள் உரையாற்றினால் என்று அடியன் கேட்க முடியவில்லை. கோட்டியிலே சரியாயிடுது. இருந்தாலும் அவருடைய ஒலி நாடாக்கள் கேட்டிருக்கேன், அவருடைய புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன். அப்பேற்பட்டவர் அடியனுக்கு என்ன தோன்றதுன்னா, ரிசம்பிள்ஸ் சுவாமி விவேகானந்தா. அது மாதிரி தான் தெரியுது. விவேகானந்தரை நான் பார்த்ததில்லை, அவர் ஃபோட்டோவை பார்க்கலாம். இப்போ புதுசாக ஐஸ் ஹவுஸில் விவேகானந்தா மணிமண்டபம் கட்டுறதுக்காக ஜெயலலிதா அடிக்கல் நாட்டி வச்சார். அங்கே ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கா. இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தா நம்ம ஜோசப் அவருடைய ரிசம்பிளன்ஸ் இருக்குது. அதனால் இவர் நம்முடைய விவேகானந்தர் நாம் வச்சுப்போம். இவரால் உலகத்தில் வைணவம் பரவும், அவரால் உலகத்தில் சனாதன தர்மம் பரவித்து. As sun rises in the east and sets in the west, religion started from the east. Sanatana Dharma, our Hindu Dharma, is the mother of all religions. Vedas are the mother of all religious texts. அப்படின்னு சிகாகோவில் முழங்கினார், வீர சபதமிட்டார் சுவாமி விவேகானந்தர். அதே மாதிரி முழக்கம் செய்பவர் நம்முடைய ஜோசப். அவருக்கு உபனிஷத் தெரியும், அவருக்கு பகவத்கீதை தெரியும், பாகவதம் தெரியும், ஸ்ரீராமாயணம் தெரியும், பாகவதம் தெரியும், ஸ்ரீ விஷ்ணு புராணம் தெரியும், சுதர்சன சதகம் தெரியும், தேசிக ஸ்தோத்திரம் தெரியும், பிள்ளைலோகாச்சார அருளிச்சர் ரகசிய கந்தங்கள் தெரியும், 4000 தெரியும்.
இதை விட என்ன வேணும்? வைணவ குடும்பத்தில் பிறந்தவாளுக்கு தெரியாது, திருப்பாவையே தெரியாது. எங்கள் அன்னங்கராச்சார சுவாமி சொல்லுவார், அடியனுடைய ஞானாச்சாரியன் அவர் தொண்டமண்டலத்துக்கு அதிபதியான தேவப்பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்று நம்மிடையே ஏறக்குறைய 93 ஆண்டுகள் எழுந்திருந்தவர் அன்னங்கராச்சார சுவாமி. அவருடைய திருவடி வாரத்தில் 20 வருஷ காலம் அடியன் காலட்சேபங்கள்லாம் கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்லுவார்னா, வெறுமை திருமண் இட்டுண்டு பூனல் போட்டுண்டா வைஷ்ணவன் இல்லை, வைஷ்ணவனாகப்பட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றது திருப்பாவை கூட தெரியாமல் வைஷ்ணவனா? வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் திருப்பாவை, அது கூட தெரியாமல் நான் வைஷ்ணவன்னா அவன் சண்டாளன்னு அறிவன். அப்படி தான் நம்மளில் பல பேர் இருக்கா. இன்றைக்கி கோஷ்டியில் நிற்கிறா, அவள் முகத்தை பார்த்தா நமக்கு கொஞ்சம் இதுவாக இருது. என்னடா இப்படிலாம் கூட வேஷம் போட்டுன்னு வராளே அப்படின்னு சொன்னாக்கா அடிப்பேன் உதைப்பேன் ஒருத்தன் என்ன கோஷ்டியில். இன்றைக்கி நீ யாரா எனக்கு எங்கள் ஊருக்கு நீ யார் என்ன அதிகாரம் பண்ணுது? கொஞ்சமாவது அந்த கோஷ்டியில் நிற்கிறதுக்கு உண்டான ஒரு யோக்கியத்தை வேணும். எங்கள் பக்கத்துலலாம் திருமண் காப்பு இருக்கணும், மீசை இருக்கக்கூடாது, பஞ்சகச்ச வேஷ்டி உடுத்திருக்கணும், இல்லை பிரம்மச்சாரி இருந்தால் இருக்கணும், பாசுரம் தெரியணும், இல்லாட்டா அவளை யாரும் கோஷ்டியிலே சேர்த்துக்க மாட்டான். குறைஞ்சபட்சம் திருப்பாவை, கோவில் திருவாய்மொழி, ராமானுஜனுற்றந்தாதி, உபதேசரத்தனமால தெரிஞ்சாதான் அவனுக்கு வைஷ்ணவன்னே பேர். தெரிஞ்சால் மட்டும் போராது. ஞானம் அனுஷ்டானம் இவன் நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் தேனார் கமல திருமாவளவன் தானே வைகுந்தம் தரும்னார் மனோகரமம். அது மாதிரி ஞானமும் வேணும், அனுஷ்டானமும் வேணும். அப்படிப்பட்ட ஆச்சாரியங்கிட்ட உபதேசம் பெற்று அப்படி வாழ்க்கையை நடத்துகிறவர், அப்படி வாழ்க்கையை நடத்துகிறவர் அவர் வீராச்சாரியார். நான் அவருடைய குருவை பற்றி நான் படித்தேன். எப்பேற்பட்டவராக இருக்கணும் அவர். இவரை வைணவத்தில் ஈடுபடுத்தி வைணவத்தை இந்தியா பாரத தேசம் பூரா பரவ செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஆசானாக அவர் விளங்கி இருக்கிறார். ஆகதான் இவர் இப்படி இருக்கிறார். குரு கடாட்சம், ஆச்சாரிய கடாட்சம் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் பேச முடியாது. அதுக்கு ஆச்சாரிய கடாட்சம் பரிபூர்ணமாக தேவை. அப்பேற்பட்ட நம்முடைய ஜோசப்பு பல்லாண்டாக இருந்து வைணவத்தை வையகம் பூரா, இந்த தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, பாரத தேசம் பூரா மட்டும் இல்லை, வையகம் பூரா அவர் பரப்பி அவர் வைணவ செல்வத்தோடு பல்லாண்டு ஆரோக்கிய திடகாத்திரமாக அவர் குடும்பத்தாருடன் இல்லற வாழ்க்கையை நினைத்து ஓங்கு பெரும் செல்வத்து சன்னலூடு கைலுகளன்ற மாதிரி திருமாலருளால் அவள் பல்லாண்டு நீடூழி வாழ்கவென்று வாழ்த்தி மகிழ்கிறேன். வணக்கம். இறைவனுடைய அருளால் சுவாமி விவேகானந்தர் சொல்லியது போல ஆன்மீகம் கறக்காத அறிவியல் அரக்கத்தனம் என்பார். எனவே ஆன்மீக பணியோடு சேர்த்து அறிவியல் பணியும் செய்து வருகின்றோம். இறைவனுடைய அருளால், சுவாமி நம்மாருடைய ஆசையால். நமது ஊரில் மாளவியா மதன் மோகன் மாளவியா வித்யா கேந்திரம் என்னும் தொடக்க பள்ளியை 23 ஆண்டுகளாக மிகச் சிறப்பான முறையில் ஆன்மீக உணர்வோடு ஐயா அவர்கள் கூறியது போல திருப்பாவை, பகவத்கீதை ஆகிய எல்லாவற்றையும் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் அந்த பள்ளியை சார்ந்த குழந்தைகள் பரிசலை பெற்றிருக்கின்றார்கள். அந்த பள்ளியும் சிறப்பான முறையில் இயங்கி வருகின்றது. எங்களுக்கு 2 கண்கள், ஒன்று ஆன்மீகம், ஒன்று அறிவியல். அந்த ஆன்மீக பணியோடு சேர்ந்த மாதிரி அறிவியல் பணியும் இந்த பள்ளியை நிர்வகித்து கொண்டு எங்களோடு இணைந்து மிகச் சிறப்பான முறையில் தாளாளராக இருந்து பள்ளியை பணியாற்றி வருகிறார். மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஐயா வேலுஜி அவர்கள் பள்ளியின் சார்பாகவும் அவர்கள் திருக்கோயில் சார்பாகவும் ஒரு நினைவு பரிசை ஐயா டாக்டர் ஜோசப் அவர்களுக்கு அன்புடன் வழங்குகின்றார். நன்றி. இதயபூர்வமான நன்றி.